என்னடா இது பார்க்கறதுக்கு பள்ளி முட்டை மாரி இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. இது ஒரு காக்டெயிலோட முட்டை. என்னடா ஒரிஜினல் காக்டெயில் முட்டை இவ்ளோ பெருசு இருக்கு. இது ஏன் இவ்ளோ சின்னதா போட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த குட்டி முட்டையிலேருந்து காக்டெயில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபின்ச்சஸ் மாரி இருக்கும்ல அப்படின்னு நினைச்சு செக் பண்ணி பார்த்தா, உள்ள ஒண்ணுமே இல்ல. வெறும் வெள்ளையா இருந்துச்சு. அதாவது ஒயிட் கர்வ் மட்டும் தான் இருந்துச்சு. இது எதனால அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம பாப்கார்னுக்கு ஒரு பேர் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ட நான் எடுத்து வந்திருந்தேன். பாப்கார்னுக்கு ஒரு மேல் வாங்கி போடலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் அவளுக்கே வந்து யார புடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கூட மேட்ச் ஆகிக்கிட்டோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கேஜ்ல விட்டுட்டேன். காக்டெயில நீங்க ப்ரீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது 18 to 24 மந்த் ஆச்சு இருக்கணும். அப்பதான் வந்து ப்ராப்பரான ப்ரீடிங் ஆகும். அதாவது மேல் ரொம்ப அடல்ட்டா இருந்து ஃபீமேல் சிக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா செட் ஆகாது. அதே மாதிரி தான் ஆப்போசிட்லயும். அதை விட முக்கியமானது இந்த மாதிரி பூனை தொல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால கூட இந்த மாதிரி முட்டைகள் இடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி கேட் வந்து உங்க கேஜ் கிட்ட வந்துச்சுன்னா அதை எப்படியாவது விரட்டி அடிச்சிருங்க. ஸோ உங்க காக்டெயிலுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு கேஜ் வச்சு செட் பண்ணிருந்து அந்த டெம்பரேச்சர் எல்லாம் மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். See you, டாடா, பாய்.